அம்மா என்னை மன்னிச்சிடு. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இனிமேல என்னால போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய ஓய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்திய மல்யுத்த வீராங்கனையா இருக்கக்கூடிய வினேஷ் போகத். இந்த வினேஷ் போகத் பார்த்தீங்கன்னா, இந்த பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்புல 50 கிலோ எடை பிரிவுல மல்யுத்தத்துல இடம்பெறுறாரு. இந்த மல்யுத்த போட்டியில பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுற்றுல ரொம்பவே சிறப்பா செயல்படுறாரு. ஆரம்ப சுற்றுல ஜப்பான் வீராங்கனையும், உக்ரைன் வீராங்கனையும் எளிதா வீழ்த்தி, ஏன்னா இந்த ஜப்பான் வீராங்கனை பார்த்தீங்கன்னா, ஒரு உலக சாம்பியன் அந்த அந்தஸ்தில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீராங்கனை. அவங்க கிட்ட போராடி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள்ள நுழையிறாங்க இந்த வினேஷ் போகத். இந்த வினேஷ் போகத் பார்த்தீங்கன்னா, அரையிறுதியில கியூபா நாட்டு வீராங்கனை கிட்ட சந்திக்கிறாங்க. அந்த போட்டியிலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கான தன்னுடைய வாய்ப்பை ரொம்ப பிரகாசப்படுத்திக்கிட்டாங்க. இந்த இறுதிப் போட்டியில வினேஷ் போகத் விளையாண்டு குறைந்தபட்சம் வெள்ளி பதக்கமாவது நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இறுதிப் போட்டிக்கு வெறும் 12 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒலிம்பிக் போட்டியிலிருந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு அறிவிப்பு அனைவரையும் கவலை அடைச்சிஞ்சது. ஏன் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க ஏற்கனவே இந்த 50 கிலோ எடைப்பிரிவில் தான் இந்த மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்றுட்டு வர்றாங்க. இந்த 50 கிலோ எடைப்பிரிவில் அவங்க அந்த எடைக்கு மேலே இருந்ததால் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எவ்வளவு இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க எடை கூடுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு போட்டியும் முடியும் போதும், அதாவது ஒரு போட்டி முடிஞ்சு அடுத்த போட்டிக்கு அவங்க தயாராகும் பொழுது, அந்த போட்டிக்கு முன்னாடி எடையை பரிசோதிக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக் சம்மேளனத்துடைய ஒரு வேலையா இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்களுடைய எடையை பரிசோதனை செய்யும் பொழுது 50 கிலோய்க்கு மேலே 52 கிலோ இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 52 கிலோ எடை அவங்க பெற்றதால் 50 கிலோ எடை பிரிவில் அவங்க அந்த போட்டியில் பங்கு பெற முடியாத ஒரு சூழல் உருவாகுது. கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 கிலோ எடை கூடுதலாக்குறாங்க. அதனால் அந்த 12 மணி நேரத்துக்குள்ள அந்த அவங்க நிர்ணயம் செஞ்சிருக்கிற அந்த எடையை அவங்க எட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க தண்ணீர் அருந்துவது குறைச்சிக்கிறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க. நிறைய வேர்வை வெளியேறினாவது தன்னுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நாள் முழுக்க, அந்த இரவு முழுக்க அவங்க உடற்பயிற்சி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த 50 கிலோ அவங்களால எட்ட முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, முடிய வெட்டுறாங்க, அவங்க போடக்கூடிய ஆடையெல்லாம் சுருக்கி பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த 50 கிலோ எடையை அவங்களால தொட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அடிப்படையில் தான் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு இந்தியா முழுக்க இந்த மல்யுத்த பிரிவில் ஒரு பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பேரிடியாக விழுகுது. ஏன்னா இந்த ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்தியா சார்பில் இறுதி போட்டிக்கு போன ஒரே பெண் இந்த வினேஷ் போகத் தான். அப்படி ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஒலிம்பிக்கா பதக்க கனவே தவிடுபடியாகுது அப்படிங்கும் பொழுது, இது அத்தனை விளையாட்டு ஆர்வலர் அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பேரிடியாக அமையுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உடற்பயிற்சி, அந்த உடற்தகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீரருடைய சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அந்த ஒவ்வொரு அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சியாளரும் ஊட்டச்சத்து நிபுணரும் இருக்கிறது வழக்கம். அந்த பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு முறையும் தினமுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடற்தகுதியை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வருவாங்க. அப்படிதான் வினேஷ் போகத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயிற்சியாளரும் அந்த ஊட்டச்சத்து நிபுணரும் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டு வந்திருப்பாங்க. இருப்பினும் எப்படி ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடை ஏறுச்சு அப்படின்னு அவங்க கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு பெண், அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2001 2024 வரைக்கும் இந்த மல்யுத்த விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்தி முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு வர்றாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் தன்னுடைய உழைப்பை இந்த மல்யுத்தத்துக்கு கொடுத்த வீராங்கனை ஒரு சின்ன விஷயத்தால் தன்னுடைய ஒலிம்பிக் பதக்க கனவை இழக்க வர்றது பேரிடி தான். ஏன்னா தன்னுடைய அர்ப்பணிப்பை இவ்வளோ சின்ன ஒரு விஷயத்தில் வர்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது தான். அதனால தான் நான் முதல்ல இந்த காணொலியில் சொன்ன அந்த வாக்கியத்தோட அவங்க தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறாங்க.
இந்த வீராங்கனையோடைய இந்த அறிவிப்பு வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த இந்தியா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடா இருக்குது. இருந்தாலும் ஒலிம்பிக் கனவு, அதாவது ஒலிம்பிக்ல வந்து தன்னுடைய பதக்க கனவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஏக்கமான நிகழ்வா தான் ஒவ்வொரு ஒலிம்பிக்லயும் நடக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட நம்மளை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்கில் சாதிச்சுட்டு வரதை பார்க்குறோம். நிறைய நாடுகள் துனிசியா போன்ற மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கத்தை வென்று பதக்கப்பட்டியலில் முன்னாடி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா பாருங்க, கிட்டத்தட்ட உலகத்திலேயே 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு. இப்போ வந்து முதல் இடத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் ஒலிம்பிக்கில் இன்னமும் இந்தியா ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிக்கலை, முன்னேறலை அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரியுது. அதற்கு காரணம் இந்த மாதிரியான அந்த மேனேஜ்மெண்ட் பாருங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்தியாவில் இன்னுமே சிறப்பாக செயல்படலை. அதற்கான ஆர்வமும் சரியான ஆலோசகர்களும் இன்னும் ஏற்படுத்தப்படலை அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒலிம்பிக் தொடரிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து அறிவிச்சிருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒலிம்பிக் கமிட்டி சார்பாக வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த மேல்முறையீடில் திரும்பவும் வந்து அவங்களுக்கு எடை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த கோரிக்கையை வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க. இப்போ வந்து இன்னொரு மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நீதிமன்றத்தை அணுகி இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வந்து பெற்றவருக்கு வந்து அவங்க போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க சரி. ஆனால் வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க கூட எனக்கும் வெள்ளிப்பதக்கத்தை வந்து பகிர்ந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சார்பில் வினேஷ் போகத்துக்காக முறையிட்டிருக்கிறாங்க. இந்த மேல்முறையீட்டை வந்து அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த விசாரணை வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 28 மணி நேரத்தில் அதற்கான தீர்ப்பு அவங்க இடைக்கால தீர்ப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்து வினேஷ் போகத்துக்கு சார்பாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பதக்க கனவாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளி பதக்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இவ்வளோ போராடி தான் பெறணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பதக்கத்தை வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலை யாரெல்லாம் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இனி வரும் காலங்களில் உற்று நோக்கி ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறது வெறும் பேருக்காக ஒரு கமிட்டியாக இல்லாமல் ஒவ்வொரு வீரர்களுடைய உடல் நலன்களும் அவங்களுடைய தகுதிகளையும் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு போட்டியுமே வந்து ஒரு நாட்டை முன்னிறுத்துவதாக இருப்பதால் அதில் ரொம்ப தெளிவாக கவனம் செலுத்தி வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் அந்த வீராங்கனைகள் வந்து தேர்வு செய்யப்படணும். அவங்களுடைய நலன்களும் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.